வாலு டைரக்ட் பண்ண விஜய் சந்திர ப்ரொடக்ஷன்ல குரு சரவணன் டைரக்ட் பண்ணி ஹன்சிகா மோத்வானி, சுரேஷ் சந்திரா மேனன், ஸ்ரீமன், மொட்டராஜேந்திரன், குக்குத் கோமாளி, தங்கதுரைலாம் நடிச்சு இப்போ தேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்க படம் தான் கார்டியன். பல பேரால கொல்லப்பட்ட ஒரு பொண்ணோட ஆத்மாவை ஒரு கல்லுக்குள்ள அடைக்கிறாங்க. அந்த கல்லுல யார் ரத்தம் பட்டாலும் அந்த ஆத்மா அவங்களுக்கு ஒரு ஜீனி மாதிரி மாறி அவங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணும். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும். ஆனா அந்த கல்லை உடைச்சிட்டா அவங்களுக்கு மரணம்னு சொல்றாங்க. லைஃப்ல ஆசைப்பட்ட ஒரு சின்ன விஷயம் கூட கிடைக்காத அன்லக்கி கேர்ள் ஹன்சிகா மோத்வானிக்கு லக்கிலி அந்த கல் கிடைக்குது. அந்த கல்லுக்குள்ள இருக்கிறது யாரோட ஆத்மா, அந்த ஆத்மாவை யார் கொன்னது, அதால ஹன்சிகா மோத்வானி லைஃப்ல என்னெல்லாம் மாறிச்சு, ஃபைனலா என்ன ஆச்சுங்கிறது தான் இந்த கார்டியன். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours. படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்ட் வரைக்குமே புதுசுன்னு சொல்ற மாதிரி ஒரு சீன் கூட எனக்கு தோணல. ரன் டைம் 2 hours தான். ஆனாலுமே எங்கேயுமே இந்த படம் எனக்கு பெருசா என்கேஜிங்கா இல்ல. தமிழ் சினிமால பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரொட்டீன் ஹாரர் டெம்ப்ளேட் ஸ்கிரீன் பிளேல தான் இந்த படத்தை பண்ணிருக்காங்க. ஹன்சிகா படம் ஃபுல்லாவே வராங்க. ஆனா ரோலுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோப்பே இல்ல. தங்கதுரை குக்குத் கோமாளியில சொன்னதுலயே எது மொக்க ஜோக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு இதுல போட்டிருக்காங்க. ரேரா ஒரு சில ஜோக்ஸ் தான் சிரிக்க வைக்குது. மொட்டராஜேந்திரனோட காமெடிஸ்மே ஒரு சிலது மட்டும் தான் ஒக்காச்சு. மத்ததெல்லாம் நிறைய படத்துல பார்த்து சலிச்சு போன காமெடிஸ் தான். ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் ஃபிளாஷ்பேக் கூட ரொம்ப பழசு. வில்லன்ஸோட கேரக்டர் கூட இன்னுமா இந்த மாதிரி காமிக்கிறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மியூசிக் சாம் சேஸ்னு சொன்னா என்னால சத்தியமா நம்பவே முடியல. அங்கங்க பேக்ரவுண்ட் ஓகே அண்ட் சாங்ஸ் ஏதோ ப்ரீ ரெக்கார்டட் டெம்ப்ளேட்டை லைட்டா மாடிஃபை பண்ண மாதிரி இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங்லாம் ஏதோ ஓகேவா இருந்துச்சு. பேய் மேக்கப் கூட ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி அரைகுறையா தான் இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டயலாக்ஸ், ஃபிளாஷ்பேக்னு எதுவுமே ஒரு புது படம் பார்த்த ஃபீலை கொடுக்கல. அவ்வளவா என்கேஜிங்காவும் இல்ல. காமெடிஸ் கூட ஒரு சிலது தவிர மற்றது சுத்தமா ஓக்காகவே இல்ல. இது வரைக்கும் ஹாரர் படமும் பார்த்ததில்ல, காமெடி படமும் பார்த்ததில்ல. மொக்க ஜோக்கு கூட எனக்கு சிரிப்பு வரும். லைட் ஆஃப் பண்ணிட்டு முன்னாடி யாரையாச்சும் சும்மா நிக்க வச்சாலே எனக்கு பயம் வரும்னு இருக்க ஆடியன்ஸ் வேணா ஒன்ஸ் இந்த கார்டியனை மீட் பண்ணலாம்.